டேய் எதுக்குடா இப்ப எல்லாத்தையும் அவசரமா சொன்னேன்? டேய் கார் ரெண்ட் எடுத்துருக்கேன், கொடைக்கானல் போறோம் 3 நாள் ட்ரிப், ஒருத்தருக்கு 8000 ரூபாய், சாப்பாடு ரெசார்ட் டோல் எல்லாமே சேர்த்து. ஓகே மச்சான் 3 நாளா? 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போனா அம்மா திட்டுவாங்கடா. அம்மா திட்டுவாங்க. இப்போ இந்த ட்ரிப்ல வரது யாருக்கா பிரச்சனை இருக்கா? மச்சான் இப்படியே ப்ரோ அது Dress மட்டும் மாத்திரட்டா. ஆபீஸ்ல லீவ் மட்டும் சொல்லுங்க. சாவச்சிரு போ. காசு கேட்டேனா? சாவச்சிரு உள்ள போ. நான் பாத்துறேன் அப்புறம் தான். நீ பாத்துக்கறியா? गाइस ஃபைனலி நம்ம ட்ரிப்புக்கு போறோம். गाइस எங்க அம்மா கால் பண்றாங்க, ஒரு நிமிஷம். எங்க அம்மா கால் பண்ணிருக்காங்க. மச்சான் எங்க அம்மா கால் பண்றாங்கடா. என்ன எல்லாருக்கும் ஒரே டைம்ல பண்றாங்க? ஆமா உனக்கே கால் பண்ணல? நீ ஏன் திரு முடிக்கிற? இரு மா. இது பட்டு புடவை கேட்டானா? அது பட்டு புடவை கேட்டானா? எதுக்குமா பட்டு புடவை கேக்குறாங்க? என்னது எனக்கு லேடி கிட்ட வந்து பட்டு புடவை வாங்கிட்டு போனானா? அப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல ஆட்டிய போட்டு பட்டு புடவை கொண்டு போன இடம் தான் சென்னை டி நகர் அக்காடு ஹோட்டல் ஆப்போசிட்ல இருக்க பழைய காஞ்சிபுரம் பட்டு சென்டர். இவங்க ஓவரால் தமிழ்நாடு அண்ட் பெங்களூர் அண்ட் மங்களூர்லயும் பிரான்ச்சஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி பழைய பட்டு புடவைகளை ரீசேல வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம கொண்டு போன எல்லா பட்டு சாரீஸும் அண்ணா பக்காவா செக் பண்ணி சூப்பரா எக்ஸ்பிளைனும் பண்ணாரு. ரஃப் பண்ணும்போது ஒயிட் கலர்ல வந்தா அது சில்வர் சாரிக்கா எடுத்துப்பாங்க, அதே ரெட் கலர்ல வந்தா காப்பர் சாரி அதை எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம லக்ல கொண்டு போன 4 சாரீஸும் சில்வர் சாரியால நம்மளுக்கு கிடைச்ச அமௌண்ட் மொத்தமா சேர்த்து 45000 வருதுண்ணா. ஸோ நீங்களும் உங்க வீட்டில் இருக்க பழைய பட்டு புடவைகளை ரீசேல் பண்ணணும்னா பழைய காஞ்சிபுரம் பட்டு சென்டரை கான்டாக்ட் பண்ணுங்க. மச்சான் அது எங்க ஆயோட ஃபர்ஸ்ட் எய்ட் போடா பரபர வரமே அதான்டா யூஸ் பண்றோம். எப்படியே வீட்டுல போய் செருப்படி வாங்க போறீங்க? இப்போ நம்ம ட்ரிப் வாய்ப்புல இருக்கோம், இதை முடிச்சுட்டு செருப்படி வாங்கிட்டு என்ன வந்து அடிங்க. ஓகே இதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே ஆமா எங்க ஷேர் பட்டு புடவைல வந்துருச்சு. உன் ஷேர் என்கிட்ட எது காசு? உங்கல இருந்து 2000 ரூபாய் ஷேர் போட்டுருக்கேன். சனியா